அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய ஆட்டத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ஒரு சிறந்த பரிகாரமாக துலாம் ராசி நேயர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது நிச்சயமாக வேலை இல்லாத நேயர்களுக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கலாம். வறுமையில் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் இதனால் நீங்கிடும். வேலைகள் நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகமான பரிகாரத்தை நீங்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய அற்புதங்களை நாம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு தோன்றலாம். உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவுதிறன் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கை கொடுக்கலாம். பணவரத்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை தரலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் அடிக்கடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். பணவரத்து வியாபார ரீதியாகவும் கொஞ்சம் வருவதற்கு தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது மதீத நன்மையை உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவரின் உதவிகள் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு உருவாகலாம். செயல்திறன் நிச்சயமா அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலைதூக்க ஆரம்பிக்கலாம். மிகவும் கவனமாக நீங்க கையாண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்திற்குமே ஒரு முடிவு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சிக்கல் வந்தாலும் நீங்க அனுசரித்து நிதானமாக யோசித்து முடிவுகளை கையாளுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்க தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கலாம். இது உங்களுக்கு தக்க சமயத்தில் சில வருத்தங்களை ஏற்படுத்தலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் இந்த காலகட்டங்களில் நீங்க நினைத்தபடி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூட இந்த நேரத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாக துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுபோலவே துலாம் ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கிரகங்களுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்க விறுவிறுப்படையக்கூடிய சூழல் நிச்சயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் தகுந்த நேரத்தில் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் குறையலாம். அதுபோலவே துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது
குடும்பத்தில் உங்கள் மீது மரியாதை நிச்சயமா அதிகரிக்கும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு நிச்சயமா அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையில் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசி நீங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் ஒரு வகையில நன்மையை தரலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுபோலவே அடுத்ததாக துலாம் ராசியில விஷாகம் 1, 2, 3ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு நீங்க ஆதரவாக இருப்பீர்கள். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகலாம். வீண் கவலைகள் நிச்சயமா நீங்கிடும். தடைவட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியலாம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக நிச்சயமா இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் நீங்க மாரியம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். மாரியம்மனை நீங்க வழிபாடு செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தடங்கள் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். இதனால மன மகிழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களையும் நிச்சயமா துலாம் ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். இதனை தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உங்களுடைய வேலை நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் இதனை தொடர்ந்து நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு தினத்தில் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா இதன் மூலம் இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு அதிக நேரமும் தேவையில்லை, அதிக பணமும் செலவு செய்ய தேவையில்லைங்க. எளிமையான முறையில் தாந்திரிக முறையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமாக நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில இருக்கக்கூடிய நேர்கள் வேலை ரீதியா ஏதாவது கஷ்டங்களை நீங்க சந்தித்து வந்தீங்கன்னா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். வறுமையில கஷ்டப்படக்கூடிய நேர்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த மாதிரி வேலை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில நாம செய்யலாம். எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க தேவை. கல்லுப்பு மட்டும் இருந்தால் இந்த பரிகாரத்தை நாம சிறப்பாக செய்து முடிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு தினத்தில் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு தினத்தில் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையை 27 முறை இதனை சுற்றலாம். அதன் பிறகு தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக 7 முறை சுற்றி இறக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து நீங்க குப்பை தொட்டியில் போடலாம். குப்பை தொட்டியில் போட மனமில்லாதவர்கள் இந்த கல்லுப்பை நெருப்பில் போடுவது இன்னுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த மாதிரி நீங்க செய்யலாம். மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். முடிந்தால் தலைக்கு குளிப்பது மிகுந்த நல்லதுங்க. வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால நீங்கிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும், வறுமையில கஷ்டப்படக்கூடிய நேர்கள் வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நிச்சயமா நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிரார்த்தனை செய்து முடித்தவுடன் மன நிறைவோடு ஒரு பேப்பரில் இந்த கல்லுப்பை மடித்து உங்களுடைய பேக்கெட்டில் அல்லது பர்சில் வைத்துக் கொள்ளலாம். இந்த நீங்க நினைத்த விஷயங்கள் நடந்த பிறகு இந்த கல்லுப்பை நிச்சயமாக நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை நிச்சயமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் செய்வது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு,
இந்த கிரகங்களுடைய ஆட்டத்தால் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.